நம்ம பேசியிருந்த மாதிரியே அந்த ட்ரிப் வீடியோ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ட்ரிப்புக்கு கரெக்டாக பிளான் பண்ணி பெட்ரோல் எல்லாம் போட்டு வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டை தாண்டி கொல்லைக்கால் தான் போய்கிட்டு இருக்கோம். கொல்லைக்காலுக்கு வந்து போகிற வியூவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. கோவை அண்டு சிபி காய்ஸ்க்கு இது பெருசாக தெரியாது, பீப்புள்ஸ்க்கு இது பெருசாக தெரியாது. ஆனால் எனக்கு இது ஒரு வாட்டியும் சூப்பரான வியூ அண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் தரும். போகிற ரோடும் அப்படி தான் இருக்கும். சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டில் நம்ம டைமிங்க்கு உள்ளே வரணும். அந்த ஃபாரஸ்ட்டில் போக ஆரம்பிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீப் ஃபாரஸ்ட் தான். சிக்னல் ஒன்றுமே கிடையாது, யாருக்கா இருக்கும் போய்கிட்டே இருக்கலாம். கொல்லைக்கால் ரீச் ஆகிட்டோம். நைட்டு ரீச் ஆனோடனே சரியான பசி. ஸ்ட்ரைட்டாக போனோடனே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஹோட்டல் பிரியாணி பேரலைஸ்னு ஒன்று இருந்தது. உள்ளே போயிட்டு 2 மட்டன் பிரியாணி 2 சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி சூடாக இருந்தது, சிக்கன் எல்லாம் இருந்தது. அண்டு ஒரு சாம்பார் கிரேவி ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு கிரேவி ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் அது நம்ம பிரியாணி லெவலுக்கு இல்லை. அவங்களோட ஃபுட் கல்ச்சர் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்தது. நான் லெமன்லாம் புளிஞ்சு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். பட்டு என்னால் அதை பிரியாணி லெவலுக்கு எடுக்க முடியல. பட் சிக்கன் கபாப் வந்து சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. அதுவும் சுட கொடுத்துருந்தானுங்க. அதை வச்சு தான் என்னால் அந்த பிரியாணியை சாப்பிட முடிஞ்சது. ஏன்னா ரொம்ப ஃப்ளேவரே இல்லாத மாதிரி இருந்தது. அண்ட் அவங்க கொடுத்துருந்த ஒரு சால்னா வச்சு தான் மட்டும்தான் என்னால் அந்த பிரியாணியை சாப்பிட முடிஞ்சது. சரியான பசி, அப்படி சாப்பிட்டு முடிச்சாச்சு.